சமூக ஊடக செயற்பாட்டாளர் அனுருத்த பண்டார சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்த பின்னர் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான ஜனக் டி சில்வா, மேனகா விஜயசுந்தர் ஆகியோரின் இணக்கத்துடன் நீதியரசர் சோபித ராஜகருணா தீர்ப்பை அறிவித்தார். 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தனது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் தனது தனிப்பட்ட உடைமைகளை பரிசோதித்து தனது கடவுச்சீட்டையும் கையகப்படுத்தியதாக மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் பின்னர் தனது கைத்தொலைபேசி, மடிக்கணினி, மின்னஞ்சல் மற்றும் சமூக ஊடக கணக்குகளை பரிசோதித்து கோஹோம் கோட்டா இயக்கத்துடன் தொடர்புடைய சமூக ஊடக பதிவுகள் மற்றும் 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்த சாத்வீக போராட்டம் தொடர்பிலும் விசாரணை நடத்தியதாக மனுதாரர் கூறியுள்ளார். பேஸ்புக் பக்கத்தில் செய்யப்பட்ட பதிவுகளின் மூலம் அரசாங்கத்தை விமர்சித்தார் என கூறி எவ்வித நியாயமான காரணமும் இன்றி பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தன்னை கைது செய்ததாகவும் மனுதாரர் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அனுருத்த பண்டார முகத்துவாரம் குற்றப்பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சுமார் 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். நியாயமான காரணங்கள் அல்லது போதுமான சான்றுகளின்றி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்தது. பொறுப்பு கூற வேண்டியவர்கள் போலீஸ் அதிகாரத்தை தன்னிச்சையாக தவறாக பயன்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் அரசியலமைப்பின் 12 முதலாம் பிரிவின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தின் முன் சமமாக நடத்துவதற்கான அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளது. அதற்கமைய அப்போதைய மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக செயற்பட்ட தேசபந்து தென்னகோன் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி நளின் ஸ்ரீயாந்த ஆகியோர் மனுதாரரின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளனர். மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி சாலிய பீரிஸ் ஆஜரானதுடன் பிரதிவாதிகள் சார்பில் அரசு சட்டத்திரணி சஜித் பண்டார முன்னிலையானார்.